விட்டு மனம் பிரிந்தளப்பீர்களா? இந்த சத்தியாவதி விட்டு நீங்கள் ஒரு காலம் பிரியவே கூடாது. நீ உயிரல்லவா, நான் உடல் அல்லவா, பிரிய முடியுமா? உனக்கென்றா எனக்கென்றி நான் இருவரும் இல்லறத்தில் ஈடுபட்டு இந்த சுகத்தை காண வேண்டும் என்று இன்ப சுகத்தை அனுபவித்துதான் மூன்று செல்வங்களை பெற்றிருந்தாலும் ஆசை விடுமா? ஆசை யாரை விட்டது உழைக்குவதற்கு? அத்தா உன்னை பார்க்கின்றபடி இந்த வயசுல உனக்கு வெட்கம் வந்தா?
விளையாட்டு இந்த வயசுல ராஜராஜ சோழன் காடு வா வாழ்ந்து வீடு போறது என்ன முட்டி கிடக்குற வயிற்று வச்சுக்கிட்டு வீடு போப்போத்தா சுடுகாடு இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு வாவாடு கூப்பிடுதை கையாடு வாவாடு கூப்பிடுதா நாளைக்கு சாவ போற கிழவனா இருந்தா கூட சரி ஆம்பளைங்களுக்கு கதை எப்படி ஆடு தெரியுமா பொம்பளை பார்த்த உடனே எனக்கு பொண்டாட்டி வேணும் 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 வேணும்னு ஆடும் முன்னாடி ஆடி கொடுக்கும் ஆனா பெண்களுக்கு வயசாகி போச்சுன்னா ஆம்பளை தலை இப்படி ஆட சொல்லலாம் பொம்னாட்டி தலை எப்படி ஆடும் தெரியுமா எனக்கு அங்க ஆடுதோ இல்லையோ என்ன பண்றதுப்பா அன்பானே அரவணைக்கிறேன் நியாயமா கது தந்திருக்குதே பொருள் குத்துட்டு வரல அது மூணா தானே ஏமா கது முடிஞ்ச ஐயோ ஐயோ அம்மா சரோஜா தேவியா குழந்தைக்கு எல்லாம் பாவனத்தான் எத்தனையோ மகாராணிய பாத்துக்கிறேன் இது மாதிரி மென்டல் அப்படி ஆரம்பிச்சு சொல்றீங்க மென்டல் கொத்தனா தெரியும் போயிட்டு இருக்கிறியா வயதுக்கு வந்த பசங்க இருக்கிறாங்க அப்படி சொல்லுங்க போன் பண்ண 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறியா எங்க வரா நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே அது இல்லடா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன் அடமானம் போட்டுட்டு உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டேன் போகியம் போட்டு அறிவு இல்ல புத்தியே இல்ல எதுக்கு தான் நீ வந்த நீ உத வாங்க நீ வாங்க போற நீதான் மாமோன நன்னா வாங்கி கிடக்குறீ நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது இப்படிலாம் கதவு திறந்து போட்டு நீங்க செய்யக்கூடாது டேய் அம்பி நீ பாத்துட்டியோ நீ பாத்துட்டு நீ சொன்ன உடனே உனக்கு வெக்கமா வருது அம்பி ஆமா எனக்கு கொடுங்க மாமாவுக்கு வெக்கமாக்குதான் கரோட்டு குழம்பு வச்சு ஊத்து மாமா குளிச்சு சொரிச்சுங்க எடுப்பாரு பாலக்காட்டு பக்கத்தில் ஒரு அப்பாவி ராஜா அவன் காலையில தாலி கட்டுறான் சாயந்தரம் கோயில் போவாங்க டைவர்ஸ் வாங்குறான் காலத்துல மகாராணியை விட்டு கொடுக்காத மன்னர் மன்னரை விட்டு கொடுக்காத மகாராணி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அன்பு மரணம் உடைத்தாயே இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் அன்பான மக்கள் மக்களுக்கேற்ற மன்னவர் மன்னருக்கேற்ற மகாராணி இருவருக்கும் ஏற்ற அன்பான காவலர் இந்த சபைக்கு ஏற்ற அமைச்சரை பார்க்க அமைச்சர் வந்து நின்னாம்பர் பொடிப்புக்கு அவுத்து விட்ட சேங்க நாட்டம் அம்மா கழிச்ச குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பி வீட்டுக்கிட்டு முடுங்க யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுட்டுக்கிறாங்க புது வீடு கட்டினா திஷ்டி பொம்மை எங்கே தேடாதிக்கோ நல்லா அறுத்து விட்ட பனைமரம் மட்டும் நின்னுக்கிறான் பாரு ஒரு 5 அடி சவுக்கு குடிச்சு மட்டும் எடுத்தாங்க மொனியில நல்லா பூரா சீவிய அவன் சூத்துல ஒரு சொருவிய நம்ம ஊரு முக்கூட்டுல பெருமையை சொல்லுங்கிற கோபாலு மன்னர் வர மாதிரி ஒட்டாரவே சந்திக்கிறாரி போல அதுதான் சந்தவாசம் வாழ்க
வையகவத்திலே வாழ்க. என்ன அடுத்த காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? என்னுடைய மகன் எதற்காக உங்களை அழைத்தேன் தெரியுமா? என் மகனுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நகர்வள செல்கிறேன் அப்பா என்று விடைபெற்று சென்றான் எங்களிடம். வருகின்ற பொழுது பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கும் தங்கை அழைத்து வருகிறேன். எதற்காக? தந்தைக்கு பிறகு தனையந்தானே அரசாள வேண்டும். இந்த அரச பொறுப்பை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். ஐயா, அதற்காக தான். யாருக்கு கிடைக்க விற்பேற்பட்ட பாக்கியம்? உண்மைதானே. உங்களுக்கு பிறகு இந்த நாட்டை என் மகள் ஆள வேண்டும். எங்கள் கட்டளை, உங்களுடைய கட்டளை. இந்த ஏற்பாடு செய்யக்கூடியவர்களே நீங்கள் தான். கட்டளை இடுவதையா செய்து முடிக்க வேண்டிய கடமை உங்களுடையது. உங்கள் சித்தங்கள் பாக்கியம் சபை தலையா அவை விட்டு அழகு தமிழ் கம்பன் எழுதி கண்ணித்தமிழ் என பொன்னாடாக வழங்கக்கூடிய இந்த திருக்கட்டத்தையும் இந்த சத்தியவரி நாட்டை ஆளக்கூடிய சத்திய சீல மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகி என பெயர் படைத்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் இன்று பாடசாலை விடுமுறை அனைத்திலும் என்னுடைய தொழில்களை பார்ப்பது விளக்கம். அதற்கு முன்பதாக என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும் அல்லவா அண்ணா?